என்ன? போன் உனக்கு தான். கொடு. ஹலோ அம்மா, நான் சுந்தரி பேசுறேன். சொல்லு சுந்தரி. உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வச்சிருக்கேன். திருநள்ளாறுல காயத்ரி குளத்துல விழுந்து காரியமே கெட்டு போச்சு. ரெண்டாவதா ஆலங்குடியிலயும் அவங்களால பரிகாரமே பண்ண முடியாம போயிடுச்சுமா. அடுத்ததா அவங்க எந்த கோயிலுக்கு போனாலும் இதேதான் நடக்க போகுது. உங்களுக்கு சந்தோஷம் தானே? ஐயோ, சந்தோஷம் இல்லாம பின்ன என்ன? இதை விட எனக்கு வேற என்ன வேணும் சொல்லு. நீ முதல்ல போனவே. நான் இந்த விஷயத்த முதல்ல என் மருமக கிட்ட சொல்லணும். பாவம், அவ சாப்பிடாம தூங்காம தவியா தவிச்சுக்கிட்டு இருக்கா. நான் உன்கிட்ட அப்புறம் பேசுறேன். சுபு, சுபு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சுந்தரி இப்பதான் போன் பண்ணா. பரிகார பூஜை தறி கெட்டு போச்சாமா. 2 இடத்துல அவங்களால பூஜையே பண்ண முடியாத மாதிரி ஆயிடுச்சாம். காயத்ரி முகத்துல ஈ ஆடலையா. பரவாயில்லையேம்மா, நீ பிடிச்ச ஆளு கேடியா இருப்பாங்க போல இருக்கு. நீ சொன்ன பிளானுக்கு மேலேயே அவங்க ஒர்க் அவுட் பண்ணி காட்டிட்டு இருக்காங்க. நீ தான் சொல்ற. இத பாரு, இவ வாயை திறக்க மாட்டேங்கிறா பாரு. ஏம்மா சுப்பு, இந்த விஷயம் உனக்கு சந்தோஷமா இல்லையா? எனக்கு சரியா சொல்ல தெரியல அத்தை. நீங்க என்னதான் முயற்சி எடுத்தாலும் கும்பகோணத்துக்கு போன சூர்யா காயத்ரி இல்லாம இங்க தனியா திரும்பி வந்தாதான் என் மனசு சமாதானம் ஆகும். அது நடக்கதாம போகுது. ஜோசியர் தான் அடிச்சு சொல்லிருக்காருல, 1 வாரம் 10 நாள்ல சூர்யாவும் காயத்ரியும் பிரியறது நிச்சயம்னு சத்தியம் பண்ணாத குறையா அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெம்பு வந்தது. ஆனா எனக்கு தெம்பு வரலையே அத்தை. இது வரைக்கும் என்னோட ஒவ்வொரு முயற்சியிலையும் நான் காயத்ரி கிட்ட தோத்துட்டு தான் வந்திருக்கேன். ஆசைய வளர்த்துக்கிறதும் அது நிராசையா போனதும் துக்கம் தாங்காம அழுது புலம்புறதுதான் என் தலையெழுத்தோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. சுபு, என்ன நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? இத பாரு, ஜோசியர் சொல்லிருக்காருங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா யோசிச்சு பாரு, இப்ப அம்மா அமைச்சிருக்கிற ஆளு அங்க எப்படியோ பரிகாரத்தை தடுத்து நிறுத்திட்டு தானே இருக்காங்க. நடந்த வரைக்கும் எல்லாம் நல்லதா தானே நடந்திருக்கு. நீ இப்படி துவண்டு போகாத. நடக்கட்டும் அண்ணி, முழுக்க நல்லபடியா நடந்து முடியட்டும். என் சூர்யா மட்டும் இந்த வீட்டுக்கு தனியா திரும்பி வரட்டும். அப்படி வர்ற வரைக்கும் இந்த சுப்பு பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டான். டெலிவரி இமிடியேட்டா நடக்கணும்னு சொல்லியிருக்கேன் சார். ஐ திங்க் இன்னைக்கு நைட்டே ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் சார். குட். எனக்கு இந்த மாதிரி ஒரு புது யூனிட் ஸ்டார்ட் பண்ற அனுபவமே செம்ம த்ரில்லிங்கா இருக்கு சார். ஊனு ஒரு வார்த்தை சொல்லுங்க. இந்த யூனிட்டுக்கு உங்களை இன்சார்ஜா போடுறேன், நீங்களே பாத்துக்கோங்க. என்ன சொல்றீங்க? வம்பா எனக்கு என்ன சார் தெரியும்? எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத கேர்ள் சார் நானு. எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவே அந்த வேலையை பண்றத நினைச்சுக்கோங்க. அது சரி. கேட்டிங்களா தண்டபாணி? லட்சக்கணக்கா பணத்தை கொட்டி என்ன வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்காரு. காமெடிலாம் பண்ணலீங்க, சீரியஸா தான் சொல்றேன். நீங்க ஏன் அந்த யூனிட் பொறுப்பை ஏத்துக்கூடாது? உங்களுக்கு நல்ல டிசைன் சென்ஸ் இருக்கு. இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு ஃபேஷன்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இதுக்கு மேல என்னதான் வேணும் சொல்லுங்க. நான் வரல சார். யாருக்காவது அசிஸ்டண்டா போடுங்க, வேலை கத்துக்கிறேன். முழு பொறுப்பு எடுத்துக்கிற அளவுக்கெல்லாம் இன்னும் எனக்கு தைரியம் வரல. ஏமா, இப்படி ஒரு வாய்ப்பு யாருக்குமா கிடைக்கும்? சும்மா ஒத்துக்கிட்டு ஒரு முயற்சி பண்ணி தான் பாருங்களேன். ஒருவேளை உங்க ராசிக்கு ஓஹோன்னு பிசினஸ் பிச்சுக்கிச்சுன்னா? அதுக்கு ஏன் ராசி வேண்டாம், சாரோட ராசியே போதும். ஹலோ ரேணுகா, மீனாட்சி பேசுறேம்மா. சொல்லுங்கம்மா. சுரேஷ் உன் கூட தானே இருக்கான்? ஆமாம்மா, இப்பதான் பர்ச்சேஸ் முடிச்சிட்டு ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கோம். வந்துமா, சொல்றதுக்கு சங்கடமா இருக்கு, ஆனா சொல்லிதான் தீரணும். இன்னைக்கு தேதி 1. யாரு ரேணுகா, என்னாச்சு? உங்க அம்மா தான் சார். சொல்லுங்கம்மா. இன்னைக்கு 1ஆம் தேதிங்கிறத மறந்துட்டு அவன் காலையிலேயே கிளம்பி போயிட்டான். வர ரைட் எடுங்க. ஓகே சார். ஒன்னும் தப்பா நடக்கலன்னா சந்தோஷம்தான். ஆனா மணி 6 போகுது. இதுக்கு மேலேயும் அவன் வெளியில சுத்திக்கிட்டு இருந்தானா?
நீ கொஞ்சம் எடுத்து சொல்லுமா. அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும்மா. அவனுக்கு இல்லாத பயம் எனக்கு வந்துருச்சுமா இப்போ. கவலைப்படாதீங்கம்மா, சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருவாரு. சரிம்மா. என்னாச்சு ரேணுகா? உங்க அம்மாவுக்கு உங்களை பத்தி கவலை, உங்களுக்கு ஆரம்பிக்க போற புது யூனிட்டை பத்தி கவலை. எந்த கவலைக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. 1ஆம் தேதிங்கிறதையும் மறந்துட்டு இருக்காரு. நல்ல வேலை நான் இவர்கிட்ட எதுவும் சொல்லல. சொல்லாம இருக்கிறது தான் இவருக்கு நல்லது. ஆபீஸ் வேலையை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போயிடுறேன். என்ன குரு இப்படி ஆயிடுச்சே? அந்த பைத்தியக்காரன் ஒழுங்கா காரியத்தை முடிச்சிருவான்னு பார்த்தேன், இப்படி சொதப்பிட்டானே. சில டைம் அப்படிதான்டா ஆகும். கொலை பண்றது என்ன கொய்யா காத்திங்கிறதா? சில டைம் இப்படி மிஸ் ஆகதான் செய்யும். இதுக்கெல்லாம் போய் டென்ஷன் ஆகக்கூடாது. நாம டென்ஷன் ஆகுறது இருக்கட்டும், செல்வ சார் டென்ஷன் ஆவாரே. பைத்தியக்காரன் சேத பண்ணா அதோட முடிஞ்சதா? ஒரு பைத்தியக்காரன் இல்லைன்னா இன்னொரு குடிக்காரன். இதுல ஒரு மேட்ரா? இப்போ வருவான் பாரு ஒருத்தன், காரியத்தை எப்படி கச்சிதான் முடிக்கிறான்னு மட்டும் பாரு. வணக்கம் அண்ணாத்த. வா கருப்பு, வா உக்காரு. நான் சொல்ல இவன் தான். நல்லா இருக்கியா குரு? நான் நல்லா இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், நான் போன்ல சொன்னதை மனசுல நல்லா ஏத்திக்கிட்டியா? யாரு? நம்ம பாக்கியலட்சுமி தானே? பாகியலட்சுமியா? அது யாரு குரு? நீ கொஞ்சம் சும்மா இரு. ஓகே, இங்க பாரு கருப்பு, அந்த பொண்ணு பேரு காயத்ரி. அவளும் அவன் புருஷன் மட்டும்தான் ரூம்ல இருக்காங்க. யாரு வேணா இருந்துட்டு போட்டோம்ப்பா, நீ ரூம் நம்பர் மட்டும் சொல்லு. ரூம் நம்பர் 104. அட, நம்ம ராசியான நம்பரு. சரி, கொஞ்சம் சரக்கு போட்டுட்டு போறியா? வேணாம் குரு, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. வேணா கொஞ்சம் தெளிச்சுக்கிறேன். குரு எனக்கு ஒண்ணுமே புரியலையே குரு. இவன் யாரு? சலங்கை ஒளி கமல்ஹாசன் மாதிரி காயத்ரி ரூம்ல போய் டப்பா டான்ஸ் ஆட போறானா? இல்லடா, போட்டு தள்ள போறான். நான் எப்படி கட்சி போட்டு கொடுத்துருக்கேன்னு இப்போ என்ன பார்த்து கத்துக்க. சரி குரு, நான் 5 நிமிஷத்துல மாடிக்கு வந்துடுவேன். வரட்டா? கருப்பு, இங்க வா ஒரு நிமிஷம். சிப்ஸ் எடுத்துக்கிறேன். போ. எப்படிரா வேலையை எவ்வளவு கச்சிதான் முடிச்சுட்டு வரான்னு மட்டும் பார்த்து தெரிஞ்சுக்க. காயத்ரி, காயத்ரி, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி போட்டு மனசை குழப்பிட்டு இருக்க? ரிலாக்ஸ்மா. எப்படிங்க ரிலாக்ஸ்டா இருக்க முடியும்? ரூமை விட்டு வெளியே கிளம்புனதுல இருந்து எல்லாமே தப்பா நடக்குது. ஒரு பரிகார பூஜையாவது நம்மளால ஒழுங்கா பண்ண முடிஞ்சுதா? மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நான் தான் விடுன்னு சொல்றேன்ல. நாளைக்கு எங்க போகணுமோ அதை மட்டும் பிளான் பண்ண, அந்த கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வருவோம். நாளைக்கு திருமணஞ்சேரி போகணும், இதோட முடிச்சுக்குவாங்க. சரி, நாளைக்கு திருமணஞ்சேரி போய் நம்ம அப்படியே ஊருக்கு கிளம்புவோம். சரியா? ஓகே. இதோ பாரு, நான் டின்னர் ஆர்டர் பண்ணியிருக்கேன். டின்னர் எடுத்துட்டு வந்தா வாங்கி வை, நான் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே? ரிலாக்ஸ் பேபி. பாக்கியலட்சுமி இல்ல? அப்படி யாரும் இங்க இல்ல. இரு இரு இரு, இது பாக்கியலட்சுமி ரூம் ஆச்சே. நீ எப்படி இந்த ரூமுக்கு வந்த? ஓ, ஆளை மாத்தி விட்டாங்களா? நீங்க கேக்குற ஆள் யாரும் இங்க இல்ல. போதுமா? கிளம்புங்க. இருமா, பாக்கியலட்சுமி இல்லைன்னா என்ன? நீ கூட நல்லா தான் இருக்கிற. வரலட்சுமியோ சந்தானலட்சுமியோ பாக்கியலட்சுமியோ ஏதோ ஒரு லட்சுமி. விளக்கு அணைச்சிட்டோம்னா பேருக்கு என்ன வேலை சொல்லு? ராஸ்கல், மரியாதையா இங்க இருந்து போயிடு. என்ன தொழிலுக்கு புதுசா? என்ன எவ்வளவு கோவம் வருது உனக்கு? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த ஹோட்டல்ல இந்த ரூம்ல 4 வருஷமா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு.
வருஷத்துல 6 பாக்கியலட்சுமிய பார்த்திருக்கேன். நீ 7வது. என்ன ஒண்ணு, பாக்கியலட்சுமியும் போதையில பார்த்தா இப்படிதான் முறைச்சுக்கு நிக்கும். முறைக்கிறது தானே பாக்கியலட்சுமி அழகு. கொன்னுடுவேன் உன்னை. யார்கிட்ட வந்து என்ன பேசிட்டு இருக்க? நான் யார் தெரியுமா உனக்கு? நீ பேசின பேச்சுக்கு என் புருஷன் மட்டும் கேட்டிருந்தாருன்னா என்ன நடந்திருக்கும் தெரியுமா? உயிர் மேல ஆசை இருந்தா மரியாதையா போயிடு. புருஷனா? தப்பாச்சே. பாக்கியலட்சுமினா புருஷனே இருக்க கூடாது. பாக்குற எல்லாரையுமே புருஷனான்னு நினைச்சுக்கணும். யாரு காயத்ரி? சூர்யா பாருங்க, சூர்யா குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்றான். நீங்க ரிசப்ஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ வர சொல்லுங்க. ஏய் யாரா? ஓ, ஆல்ரெடி கஸ்டமர் உள்ள இருக்கா? அப்போ இவர் போனதுக்கு அப்புறம் நான் வரேன். சூர்யா ஏய் நில்றா நில்றா. டேய் டேய் நில்றா. டேய் சூர்யா சூர்யா வேணாம் சூர்யா. நில்றா. சூர்யா நில்லுங்க. நில்றா. டேய் சூர்யா யார்கிட்ட என்ன பேசிட்டு இருக்கற? சூர்யா வேணாம் சூர்யா விடுங்க. நீ கொண்ட சாகடி விட மாட்டேடா. விடுங்க சூர்யா. சாவுடா. ஐயோ ப்ளீஸ் சாவுடா. சூர்யா சும்மா இரு காயத்ரி, உனக்கு எதுவும் தெரியாது. அவன் தான் குடிச்சிட்டு ஏதோ உளறறான். சாகடி விட மாட்டேன்டா. சூர்யா ப்ளீஸ். சூர்யா ப்ளீஸ் வேண்டாம் சூர்யா விடுங்க. யாரும் தெரியுமாடா அவன்? சூர்யா ப்ளீஸ் வேண்டாம் சூர்யா. சூர்யா ப்ளீஸ் விடுங்க. யார்கிட்ட என்னடா பேசிட்டு இருக்கற? ஐயோ சொன்னா கேளுங்க சூர்யா. சாகடிக்காம விட மாட்டேன்டா. சாவுடா. சாவுடா. பண்ணுவியாடா? பண்ணுவியா? பண்ணுவியாடா? பண்ணுவியா? குரு என்னடா துள்ளி குடிச்சு ஓடிட்டே இருக்க? சூப்பர் குரு. ஊரு சொல்லு குரு. இப்போ போய் போட்டு தள்ளிறேன். டேய் சும்மா இரு. நீ என்ன வேணா பாருடா, ஒரு பொண்ணுகிட்ட கொலை வெறியில போட்டு பொளந்துகிட்டு இருக்கான். இந்த நேரத்துல நீ அங்க போன நோயே அவனுக்கு ஊர் அடியில பாதி உனக்கு ஊரும். உனக்கு எங்காவது படாத இடத்துல அடிக்கடி பட்டு நாளைக்கு கல்யாணம் பண்ண முடியாம போயிட போறா. சரி சார் என் ஹஸ்பண்டோட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். தயவு செஞ்சு வந்து ஹெல்ப் பண்ணுங்க சார். வாங்க சார் ப்ளீஸ். என்னம்மா பிரச்சனை? உங்க ஹஸ்பண்ட் இவ்வளவு பெரிய கோவக்காரா இருப்பான்னு நினைச்சு கூட பார்க்கலாமா? அவர் என்ன பம்மல் கேஸ் சம்பந்தம் ஸ்கூல்ல படிச்சாரு? இந்த டே அடிக்கிறாரு. சார் இப்போ பேசுறதுக்கு டைம் இல்ல. ப்ளீஸ் கொஞ்சம் வந்து சண்டை நிறுத்துங்க. வாங்க சார். வேணாம் சூர்யா. சார் சொல்றது கேளுங்க சார். கேளுங்க சூர்யா. உள்ளூர்காரன் போல இருக்கு சார். ஏதாச்சும் உள்ளூர்காரன் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை அதிகமாயிடும். மேடம் மேடம் நீங்க இப்படி வாங்க. சண்டை போட்டுக்கறாங்க. என் ஃப்ரெண்ட் அங்க இருக்கான். உங்க வீட்டுக்காரர் அழைச்சிட்டு வந்துருவாரு. நீங்க வாங்க. டேய் சார பத்திரமா கூட்டிட்டு வாடா. சூர்யா 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 அடிச்சேன்னா வேணாம் சூர்யா. சூர்யா விடுங்க சூர்யா. வேணாம் சூர்யா. சூர்யா சூர்யா. நீங்க எதுக்கு என்ன தடுக்கிறீங்க? அவன் கடங்க சார் குடிக்கிறான். வா சார். நீங்க என்ன சார் தடுத்து அவன் குடிக்கிறவன் சார். அவன் ரேஞ்ச் என்ன உங்க ரேஞ்ச் என்ன? விடுங்க சார். அவன் கூட எல்லாம் போய் சண்டை போட்டுக்கிட்டு போங்க சார். போய் ரெஸ்ட் எடுங்க சார். எப்படிரா அண்ணன் சோலோ பர்ஃபார்மன்ஸ பாத்தியா? அதான் குரு. நீ குரு, நான் சிஷ்யன். குரு நான் சொல்லல, நீ ஒரு கலைஞன் குரு. காரியத்தை கச்சிதமா முடிச்சிட்ட. காயத்ரி காயத்ரி காய் காயத்ரி 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 எங்க இருக்க? சூர்யா காயத்ரி எங்க இருக்க? சூர்யா காயத்ரி சூர்யா சூர்யா காயத்ரி சூர்யா நான் இங்க இருக்கேன் சூர்யா. காயத்ரி என்னாச்சு உனக்கு? எப்படி காயத்ரி நீ அங்க? காயத்ரி அப்படியே காயத்ரி நான் வரேன். காயத்ரி சூர்யா சூர்யா
சூர்யா என்ன காயத்ரி இது? காயத்ரி சூர்யா சூர்யா காயத்ரி அப்படியே இரு காயத்ரி. காயத்ரி அப்படியே பத்திரமா பிடிச்சுக்கோ காயத்ரி. இரு காயத்ரி. சூர்யா காயத்ரி இரு காயத்ரி. நான் வரேன். பாத்தீங்க கெட்டிமா பிடிச்சுக்கோ காயத்ரி. நான் வந்துடுறேன். இரு காயத்ரி. சூர்யா சூர்யா காயத்ரி கை பிடிச்சுக்கோ காயத்ரி. காயத்ரி பார்த்து. அப்படிதான் காயத்ரி. சூர்யா சூர்யா பயப்படாத காயத்ரி. நான் இருக்கேன் காயத்ரி. நீ பத்திரமா பிடிச்சுக்கோ. காயத்ரி கை கை கொடு. நல்லவா. ஐயோ சூர்யா பத்திர காயத்ரி. மேலவா. அப்படிதான். மேலவா மேலவா. சூர்யா காயத்ரி காயத்ரி உனக்கு ஒன்றும் இல்லையே? ரிலாக்ஸ். இங்கே அடிப்படிச்சா? காயத்ரி காயத்ரி என்ன காயத்ரி? சூர்யா சூர்யா ரிலாக்ஸ். வா நம்ம ரூமுக்கு போலாம். வா. வா உட்காரு. பார்த்து உட்காரு. இங்கே அடிப்பட்டுச்சா? நான் வேணா போய் மெடிசன் பண்ணிட்டுமா? வேணாம். என்னமோ பந்தத்துல இருந்து எல்லாமே தப்பா நடந்துட்டு இருக்கு. ஆமா சூர்யா, இப்ப கூட அந்த ஆள் சண்டை நடக்கிற இடத்துல சண்டையை விலக்கி வைக்கிற மாதிரி தான் கையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு போனான். ஆனா செவரு தாண்டி வெளியே விழுற அளவுக்கு ஏன் வேகமா பிடிச்சி தள்ளலான்னு எனக்கு இப்ப சந்தேகமா இருக்கு. சந்தேகமே வேணாம் காயத்ரி. யாரோ இதை பிளான் பண்ணி தான் பண்றாங்க. அந்த 2 பேரை நம்ம மடக்கணும்னா அவங்கள யார் அமைச்சிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். கரெக்ட் சூர்யா. நம்ம வர வழியில வீல் கழண்டுச்சுன்னு சொன்னதே அவங்க தான். அப்ப இருந்து நிழல் மாதிரி நம்ம பின்னாடியே வந்திருக்காங்க. கண்டிப்பா இதெல்லாம் அவங்க வேலைதான். செய்யறது அவங்க, செய்ய சொன்னது யாருன்னு 2 தட்டு தட்டினா தெரிஞ்சிடும். நீ இங்கே இரு. அவங்க பக்கத்து ரூம் தானே, நான் போய் என்னன்னு கேட்டு வரேன். ஐயோ வேண்டாம் சூர்யா. எதுக்கு? நான் உங்களை போய் பார்த்துட்டு வரேன். I'll just go see them and come. Just be here. சூர்யா கதவு திறங்க. ஹலோ. யாரா இருக்கீங்களா? சார், ரூம் நம்பர் 105ல 2 பேர் இருந்தாங்கல்ல? ஆமா சார். ரூமை போய் நாக் பண்ணி பார்த்தேன். லாக் ஆயிருந்துச்சு. அவங்க ரூம் ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியுமா? சார் அவங்க இப்பதான் செக் அவுட் பண்ணிட்டு போனாங்க சார். என்னது செக் அவுட்டா? எப்ப சார் பண்ணாங்க? ஒரு 10 minutes ஆகுது சார். என்ன ப்ராப்ளம் சார்? ஏதாவது ப்ராப்ளமா சார்? தேங்க்ஸ். ஓகே சார். சூர்யா என்னாச்சு சூர்யா? சந்தேகமே இல்ல, அவனுக்கு தான் ரூமை வெக்கேட் பண்ணிட்டு போயிட்டாங்க.
அவங்க ஃபாலோ பண்ணும்போது நாம உஷாரா இருந்திருக்கணும். நாம தான் இல்லையே, அசால்ட்டா விட்டுட்டோமே. விடுங்க சூர்யா, இனிமே கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும். இங்க பாரு, அதெல்லாம் எதுவும் வேணாம். முதல்ல ஊருக்கு கிளம்பலாம் வா. சூர்யா, பரிகாரம் பண்ணணும். எல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாமா, முதல்ல ஊருக்கு கிளம்பலாம் வா. அன்டைமா இருக்கு சூர்யா, காலையிலயாவது போவோமே. சரி, காலைல சீக்கிரம் கிளம்புவோம். நல்லா தூங்கு. ம். படுத்துக்கோமா.